வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, குமுதமில் உள்ள 20 மே 2026 வரக்கூடிய குமுதம் டைட்டில் என்னென்ன வச்சுக்காங்கன்னா, அன்புள்ள தலைவரை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோட ஃபோட்டோ தான் டைட்டிலுக்காக கடை வச்சுருக்காங்க. இங்கே உள்ள குறுக்கெழுத்த போட்டியை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்களா? உள்ள பக்கத்துக்கு போயிடுவோம். டைரெக்டாக குமுதம் குறுக்கெழுத்த போட்டி எண் 493ங்க. சரிங்களா? குறுக்கெழுத்து போட்டி எண் 493. 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாங்க. இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. வாங்க. முதல் கேள்விங்க, இடமிருந்து வலம். சொல் என சொல்லிடம் சொல். சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லுன்னா கூறுன்னு சொல்லலாம். சொல்லுங்க, கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது, நட்பியலில் நல்லா கேட்டுக்கோங்க. நட்பியல் நட்புக்குள்ள இதில் உள்ளது. நயமாக சென்னா புலவ செப்பிய உடை. திருக்குறளில் 718வது குறளை நட்புக்குள்ள குறளை தான் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கண் களைவதாம் நட்பு. இடுக்கண் களைவதாம் நட்பு. அங்கே உடுக்கை அப்படிங்கிறது என்னது? உடுத்திய உடை. உடுக்கை அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. உடுத்திய உடை. நட்பிய மேல் நயமாக சென்னா புலவ செப்பிய உடை. சென்னா புலவர். ஓகேங்களா? யார் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. செப்பிய உடை 718வது கோயிலுங்க. இது செப்பிய உடைன்னா என்னது? உடுக்கை. அதாவது உடுத்திய உடை ஒருத்தங்க இலக்கையில் இல்லை கஷ்டப்படையில் கை கொடுத்து துருக்கி நிற்பது தான் நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கண் களைவதாம் நட்பு. சரிங்க. 4, பேச்சு வழக்கில் செய்தி. பேச்சு வழக்கில் என்ன செய்தி வந்துச்சு? 4, இடமிருந்து வலம். செய்தின்னு சொல்ல மாட்டோம், செய்தி. சரிங்களா? 6, வில்லாயுதம். வில் ஆயுதம் வீரர்கள் ஏந்தி செல்வது எவ்விடத்தில்? வில்லாயுதத்தை வீரர்கள் எப்படி வச்சு தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு கேட்காங்க. 6, இடமிருந்து வலம். தோளில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. தோல். சரிங்களா? 7, வீசினால் மீன் கிடைக்கும், விரித்தால் மான் கிடைக்கும். சிக்கும். வலையை வீசினா மீன் சிக்குங்க, மானுக்கு வலை விரிப்பாங்க. 7, வலை. 8, தனியாவின் வேறு பெயரில் நம்ம தலையில் சுடும் பூ. தலையில் சுடும் பூன்னா மல்லிகை, பிச்சி, கனகாமரம்னு சொல்லுவாங்க. தனியாவோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி. மல்லியை தான் நம்ம தனியான்னு சொல்கிறோம். ஸோ 8, மல்லிப்பூ அப்படின்னு சொன்னால் மல்லிகை. ஸோ பதில் என்ன? மல்லி. சரிங்களா? 13, வாழ்வு வந்தால் அத்தியில் குடைப்பிடிப்பானுங்க. இது நம்ம விடுகதை கேட்கக்கூடிய விடுகதை. அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தியிலையும் குடைப்பிடிப்பானோ அவன் யார் அப்படின்னு தான் கேட்போம். பதில் கேள்வி என்ன? அப்பன். அப்பனுக்கு வாழ்வு வந்தால், இந்த விடுகதை கேள்வி பழையபடி சொல்கிறேங்க. அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தியிலையும் கொடைப்பிடிப்பானோ அவன் யாருன்னு கேட்பாங்க. அவன் யார்? காளானதான் சொல்லுவாங்க. மழையில் முளைச்சிட்டு அவன் மழை பெஞ்சு நைட்லேயும் அவன் கொடை மாதிரி நிற்பான். காளான்கிறது பதில். சரிங்களா? மேலிருந்து கீழ். இன்னும் இவ்வளோனா இடமிருந்து வளம் எழுதிட்டோம். இன்னும் மேலிருந்து கீழ். எப்படி வாழ்ந்தால் கோடி நன்மை? எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தால் தாங்க கோடி நன்மை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. பதில் என்ன? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. 2, ஷிரடி பாபா சிறப்பு பிரசாதம். ஷிரடி பாபாவுக்கு சிறப்பு பிரசாதமாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆல்ரெடி உதி அப்படின்னு ஒன்று சால்வ் ஆகிடுச்சுங்க. உதி அப்படின்னா புனித சாம்பல். அக்னி கும்பத்துலேருந்து, துவாரகமாயிலேருந்து, அங்கே அக்னி குண்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய சாம்பல் தான் உதின்னு நம்மளுக்கு சொல்லி எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. அடுக்கலையில் கத்தி. அடுக்கலையில் கத்தி அமர்க்களத்தில். அடுக்கலை அப்படின்னா என்னன்னா சமையல் அறைங்க. சமையல் அறையில் நம்ம கத்தி யூஸ் பண்ணுறோம்.
அடுக்கலைன்னா சமையலையே சொல்லலாம், இல்லைன்னா மடைப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அமர்க்களம்னா என்னது? பொதுக்களம். பொதுக்களத்தில் என்ன யூஸ் பண்ணுவோம்? அப்போ வாள் யூஸ் பண்ணுவோம். 2வது இடத்து இல்லு இருக்குதுங்க, வாள். சரிங்களா? 4 மேலேருந்து கீழே புடவை. புடவையை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? 4 மேலேருந்து கீழே. அதிலே ஆல்ரெடி ஆன்சர் சால்வ் ஆகிடுச்சு. சேலை. ஆங்கில சக்கரம். சக்கரம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? வீல். என்னன்னு சொல்லுவீங்க? வீல். சரிங்களா? கோரிக்கை மடல். 8 கோரிக்கை மடல். ரெக்வெஸ்ட் லெட்டர் என்னன்னு சொல்லுவீங்க? மனு கொடுத்தோன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரிங்க, மனு எழுதியாச்சு. அடுத்த கேள்வி, இறைவனை வந்து தேவன்னு சொல்கிறீங்க. இறைவன் வந்து தேவன் அப்படின்னா இறைவி என்னன்னு சொல்லுவீங்க? இறைவனை வந்து தேவன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இறைவியை நீங்கள் வந்து என்னென்னு சொல்லுவோம்? தேவின்னு சொல்லுவோம். 9 மேலேருந்து கீழே. என்னன்னு சொல்லுவீங்க? தேவி. சரிங்க. 10 மவுஸ். மவுஸ்னா கணினியில் சுட்டி கிடையாது. மவுஸ்னால் கம்ப்யூட்டரோட சுட்டி இல்லை அப்படின்னா என்னன்னு கேட்காங்க. எலின்னு சொல்லலாம். 10 மேலேருந்து கீழே 4 எழுத்துங்க. சுண்டெலின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லுவீங்க? சுண்டெலி. பதில் என்ன? சுண்டெலி. சரிங்களா? 11 கட்சி கொடியில் கண் சிமிட்டுவது என்ன? கட்சி கொடியில் கண்ணை சிமிட்டுற மாதிரி இருக்கிறது என்னது? சின்னம் தாங்க. இது வந்து பழைய கட்சிக்குள்ள பாட்டில் வரக்கூடிய கேள்விங்க. கட்சி கொடியில் கண்ணை சிமிட்டுறது என்ன அப்படின்னா சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சின்னம் அப்படிங்கிறது இதோட பதில். சரிங்க. 13 தெரியாமல் பூத்து. நல்லா கேட்டுக்கோங்க. தெரியாமல் பூத்து தெரிந்து காய்க்கும் தரு. தெரியாமல் பூக்குமா, தெரிந்து காய்க்குமா? 13 மேலேருந்து கீழே பாருங்க. ஆல ஆன்ஸுக்கு அத்திப்பூ பூக்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. அத்தி காய்க்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாமே காய் தான் காய்ச்சிருக்காங்க. இதனால் சில பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அத்திப்பூ பூத்தாப்பில் நடக்குதுப்பா அந்த அதிசயம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? தரு அப்படின்னா மரம். சரிங்களா? அத்தி மரம். காய்க்கும் தருன்னா அத்தி மரத்தை தான் சொல்கிறாங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? புறவி, அகவம், குதிரை. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குதிரை தான் சொல்கிறாங்க. 2 இடத்துல சொல்லணும். பேல ஆன்ஸுக்குங்க பரி. பரி அப்படின்னா என்ன? குதிரை. சரிங்க. வலமிருந்து இடம் என்ன சொல்கிறீங்க? சால, நனி, தவ, கு, களி. இன்னும் வேறு ஏதோ வேர்டு மிஸ்ஸிங் ஆகுதுங்க. மிகுதி சொல்லில் மிஸ்ஸிங். மிகுதி சொல்லில் மிஸ்ஸிங். இவங்களே மிகுதி சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. செய்யுளில் வரக்கூடிய வேர்டில் மிகுதி சொல்லுகள் இவர்கள் தான். அதாவது உயிர் சொல்கள்னு சொல்லுவோம். உயிர் சொல்கள். இதில் மிஸ் ஆனது என்னென்னா உ. அதில் ஆல்ரெடி ஆன்சர் வந்துடுச்சு. இங்கே கூ உடுக்கை நம்ம எழுதலே உன்னு நம்மளுக்கு பதில் வந்தாச்சு. சரிங்களா? பதில் என்ன? செய்யுளில் வந்து கிரேட்னஸ் அப்படின்னு உயர்வை பற்றி சொல்லக்கூடிய மிகுதி சொற்கள் தான் இவைகள். வெச்சி 2 இடத்துல சொல்லணும். வெச்சி வந்து 2 இடத்துல சொல்லணும்னா வாகை. 3 வலமிருந்து இடம் ஆல்ரெடி வந்துருச்சுங்க. வால் எழுதணும். கீழே இந்த தொகை எழுதணும். தொகை இல்லை, உடுக்கை எழுதணும். இங்கேருந்து வால் எழுதணும். இங்கே வாகை கிடச்சிருச்சு. தோழி, ஸ்நேகிதி 4. என்ன சொல்லலாம்? சேடி. சேடி அப்படின்னா என்னன்னு சொல்லும்? இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி சேடின்னு வந்துக்குங்க. சரிங்களா? சேதின்னு சொல்லியிருந்தோம். இங்கே சேடின்னு வந்துருக்கு. சேடி அப்படின்னா
தோழியை குறிக்கக்கூடிய சொல். 5 தெரு இல்லைன்னா சாலை, இதை பாதைன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன வளர்ந்துக்குன்னு பார்ப்போமா? 5 வலம் இருந்த இடம். 5வது கேள்வி எங்கெங்க இருக்குது? 3 4 5 ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சுங்க. வீதி, உதின்னு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் எழுதணும்ல, இங்கே வீல்னு எழுதணும்ல, அதில் வந்து என்ன கிடச்சிச்சு? வீதின்னு பதில் கிடச்சாச்சு. கிரி, பர்வதம், இது எல்லாமே என்னது? மலை. 8 வலம் இருந்த இடம், இதுக்கும் ஆன்சர் சால்வ் ஆகிடுச்சு. மல்லின்னு எழுதணும், வலைன்னு எழுதலே, மலைங்க பதில் வந்தாச்சு. நெடுவிளக்கு, உதவும் ஊதல். நெடுவிழிக்கு, நெடுனா தூரமாக, விழிக்கு அப்படின்னா கூப்பிடுறது, நீண்ட தூரம் கூப்பிடுறதுக்கு ஊதி கூப்பிடுறது என்ன வச்சு கூப்பிடுவீங்க? நெடுனா நீண்ட, விழிக்குன்னா அழைத்தல், நீண்ட தூரத்தில் இருக்கவங்கள அழைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊத வச்சு என்ன ஊதுவீங்க? விசில். சரிங்களா? அரண்மனையில் முன் நிற்கும் காவல் மதில். அரண்மனையில் முன் நிற்கும் காவல் மதில், இதில் ஆல்ரெடி கொஸ்டின்லேயே பதில் வந்துடுச்சுங்க. என்னது? அரண். 13 வலம் இருந்த இடம். இருக்கு, இன்னும் இருக்கு, ரன். சரிங்களா? 15 சீன் இல்லாத பாண்ட், பெயரை துப்பறியுங்கள். சீன் இல்லாத பாண்ட், இதை கடைசியில் வச்சுக்குவோம், ஏன்னா நிறைய டவுட்டில் தான் இருந்துச்சு. சொன்னதையே திரும்பி சொல்லும் மீளொலி. மீளொலி அப்படின்னா நீங்கள் சொன்னதையே திரும்பி சொல்லணும்னா எதிரொலிப்பு. எக்கோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏதாவது சோத்து முக்கில் நின்றுட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேசுகிறதே உங்களுக்கு எதிரொலிக்கும். எக்கோன்னு சொல்லுவோம். சொன்னதையே திரும்ப நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் திரும்பி வரும், புதுசாக வராது. கீழே இருந்து மேலே பார்க்க போவோம். 4 சகதி. சகதிக்கு என்ன அர்த்தம்? சேருன்னு ஆல்ரெடி பதில் வந்தாச்சுங்க. நல்ல கூறுக்கும் இங்கே சேதியில் வந்து ஆன்சர் வந்தாச்சு. என்ன? சேரு. 5 இல்லம். இல்லம்னா என்ன? வீடு. அதுவும் சால்வ் ஆகிடுச்சுங்க. ஆண்மயிலுக்கு எது அழகு? ஆண்மயிலுக்கு எது அழகுன்னா தோகை தாங்க. அதுவும் சால்வ் ஆகிடுச்சு. இங்கே தோல்னு கொடுத்தோம், வாகை கொடுத்தால தோகை வந்தாச்சு. அறிவென்னும் பொருளில் அம்புலி. அறிவென்னும் பொருள், அறிவுன்னு மீனிங் வரணும், பொருளில் அம்புலி. அம்புலினா என்னென்னா நட்சத்திரம். இதுங்க நம்ம நிலாவை தான் சொல்கிறோம். நிலான்னு சொல்லலாம், சந்திரன்னு சொல்லலாம். அம்புலியை வந்து இங்கே அறிவுன்னு வார்த்தை வகையில் மதின்னு சொல்லலாம். 8 அதுவும் சால்வ் ஆகிடுச்சு. மதி. இங்கே மல்லி எழுதுனீங்க, சேதி எழுதுனீங்க, இதுலேருந்து மதின்னு ஒரு வேர்டு வந்தாச்சு. விஷம் கொட்டுற விருச்சிக ராசி சிம்பல். விருச்சிக ராசியோட சிம்பல் என்னது? தேல். 9 அதுவும் வந்தாச்சு. தோல்னு வந்துச்சு, இங்கேருந்து தேவி எழுதையில் தேல் வந்துடுச்சு பதில். சரிங்களா? பனையோலை புத்தகம். பனையோலையில் உள்ள புத்தகத்தை என்னன்னு சொல்லுவீங்க? 3 இடத்துல வரணும். 10 சுவடி, அதுவும் ஆல்ரெடி வந்தாச்சு. வலை, சுண்டலி எழுதுனீங்க, மேலே கூடி அப்படின்னு சொல்லி எழுதையில் என்ன ஆயிடுச்சு? சுவடி அப்படின்னு வந்தாச்சு. என்னென்னு வந்தாச்சு? சுவடி. சுவடின்னா பனை ஓலை ஏடு இல்லைன்னா ஏட்டு புத்தகம்னு சொல்லுவோம். ஒப்புதல், இசைவு, சம்மதம். ஒப்புதல், இசைவு, சம்மதம். கீழே இருந்து மேலே 13 அனுமதி ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சு. அப்பனுக்கு வாழ்வு வந்ததில் வந்துச்சு. மனுவில் உள்ள நூ, ம, வெளியில் உள்ள ம, சேதியில் உள்ள தி, அனுமதி. சரிங்களா? கடைசி உத்தகத்தில் உழவும் உச் கொட்டி சகுனம் கொண்டு சொல்லும். உத்தகம்னா நம்ம வீட்டில் சென்டரில் இருக்கிறதாங்க உத்தகம். நம்ம முன்னால் இந்த கட்டக்குத்தின வீட்டிலலாம் உத்தகம் சொல்லுவாங்க. உத்தகத்தில் உழவும் உச்சி கொட்டி சகுனம் சொல்லும். என்னது? பள்ளி. அதுவும் ஆல்ரெடி வந்துடுச்சுங்க. அர்ப்பணுக்கில் உள்ள பேவும், விசிலில் உள்ள இல்லு, மல்லியில் உள்ள லி, பள்ளி வந்தாச்சு. இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் வரலாங்க. 15 வலம் இருந்த இடம். இதை நான் ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்க போய் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். சீன் இல்லாத பாண்ட். சீன் இல்லாத பாண்ட், பெயரை துப்பறியுங்கள். சீன் இல்லாத பாண்ட். பாண்டுனா ஜேம்ஸ் பாண்டு. சரிங்களா? ஜேம்ஸ் பாண்டு படத்தில் சீன் இல்லாத பாண்ட். சீன் அப்படின்னா
சீன் இல்லாத பாண்ட் அப்படின்னா என்ன பாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர் தாமஸ் சீன் கானரி. பதில் என்ன? சர் தாமஸ் சீன் கானரி. பதில் என்ன? சர் தாமஸ் சீன் கானரி. நம்மளுக்கு இங்கே தேவையான பதில் சர் தாமஸ் சீன் கானரி. அப்படின்னா இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நடித்த ஸ்காட்டிஷ் நடிகருங்க. 1962 83 வரைக்கும் 7 ஜேம்ஸ் பாண்ட் படம் நடிச்சிருக்காருங்க. இவர் இல்லாத ஜேம்ஸ் பாண்ட் படம் ஆல்ரெடி இப்போ வந்துகிட்டு இருக்கு. சீன் இல்லாத கானரி. இவர் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் 10 நிமிஷம் ட்ரை பண்ணிட்டேன். சீன் இல்லாத கானரி. சரிங்களா? கானரி. இவர் பற்றி இன்னும் எதுவும் வேணும்னு சொல்லணும்னா தி அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கு 1988 அவார்டு வாங்கியிருக்காங்க, ஆஸ்கர் அவார்டு. இண்டியானா ஜோன்ஸில் வரக்கூடிய ஹீரோவே இவர் தாங்க. சரிங்களா? இவரை பற்றி நீங்கள் சீன் கானரி அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இவரோட ஃபோட்டோவோட உங்களுக்கு தெரியும். 1962 83 வரைக்கும் இப்போ உலகத்தில் இல்லை உயிரோடு. ஸோ இதுதான் இன்றைய பதிலுங்க. ஸோ இதை அனுப்ப வேண்டிய அட்ரஸ், அனுப்பவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு வச்சுருக்காங்க. தெரியாதவங்க, ஆன்சர் தெரியாதவங்க மட்டும் இதை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ரெஃபர் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் அவார்டு வின்னவங்களோட நேம்ஸ் நன்றிங்க. சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய அடுத்த வாரத்துடைய குமுதம் 20/5/2020. நன்றி.